Madam, good morning, madam. Good morning. Hi, good morning. Good Now morning. I'm Madam, voice கொஞ்சம் ரொம்ப audible. கம்மியா இருக்கு மேடம். கம்மியா இருக்கா? வாய்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. Good morning to all of you. Good morning. Hello, கேக்குது சார், ஆடிபிளா இருக்கு. Okay. Good morning to all of you. உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நான் ஹெல்த் பேஜ்ல இருந்து எட்வின் பேசுறேன். நீங்க அனைவரும் நீங்க வந்து எங்க அழைப்பை ஏற்று நீங்க இதுல கலந்து கொண்டதுக்காக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியும். முதலாவது உங்க எல்லாரையும் இந்த ஜூம் மீட்டிங்ல பார்த்ததுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். கொரோனா காலத்துக்கு அப்புறமாக பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருக்கு. நீங்க எல்லாரும் நீங்க எல்லாம் பாதுகாப்பா நினைச்சு ரொம்ப சந்தோஷம். இப்போ அடுத்தது வந்து அரசாங்கம் வந்து மிக விரைவில் வந்து நம்ம இந்த வேக்சினேஷன் ப்ரோக்ராம் கொண்டு வர போறாங்க ஜெனரல் பப்ளிக்கு. அதனால சீனியர் சிட்டிசன் ஆகிய உங்களுக்கு நீங்க உங்க டாக்டர் கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு உங்களுடைய ஹெல்த் நீங்கள் அதை நீங்கள் செலுத்துவீர்கள் என்றால் அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா. ரொம்ப பிரேக் ஆகுது சார். எட்வின் சார் பேசுறப்ப நிறைய பிரேக் இருக்கு. ஹலோ எட்வின் சார், குட் மார்னிங். வெங்கடாஜலம். குட் மார்னிங் சார். கேட்கலையா சார்? கேக்குது, பிரேக் ஆகுது, விட்டு விட்டு கேக்குது. இப்ப கரெக்டா இருக்கா சார்? இல்ல எங்களுக்கு கரெக்டா இருக்கு சார். சொல்றேன். ஓகே, ரைட். ரைட். ஓகே சார். ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது சார். தேங்க்யூ. ஆகவே இந்த வேக்சின் சீனியர் சிட்டிசன் போட்டுக்கொள்வது உங்களுக்கு பாதுகாப்பானது. அதை குறித்து நாங்க இன்னொரு செஷன் எடுக்கிறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம பேசினது போல டுடே இஸ் வேர்ல்டு கேன்சர் டே. ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 4ஆம் தேதி இதை இது பண்றாங்க. காரணம் என்னன்னா இப்போ கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு நம்ம அர்பனைசேஷன் ஆகிறோமோ அந்த அளவுக்கு கேன்சருடைய எண்ணும் அதிகமாகி கொண்டு போகிறது. டேட்டா பத்தி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 14 லட்சம் மக்கள் வந்து கேன்சரால பாதிக்கப்படுகிறாங்க என்று புள்ளி விபரம் சொல்லுகிறது. அதுல ஆண்களும் பெண்களும் இருக்கிறாங்க. கேன்சர், லங் கேன்சர், லங்ஸ்ல கேன்சர், அதே மாதிரி வந்து சில பேருக்கு இப்போ ஹெட் நெக்கில் எல்லாம் கூட கேன்சர் வருது. பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லியா வந்து அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சரும் செர்விக் கேன்சர் தான் அதிகமா இருக்கிறது. இதுல என்ன வருத்தத்துக்குரிய விஷயம்னா மருத்துவ வசதிகள்லாம் இருந்தாலும் இப்போ 3rd ஸ்டேஜ் 2nd ஸ்டேஜ் கிராஸ் பண்றவங்களுக்கு கூட ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த வியாதியில இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா நம்மளுக்கு அதோட சிம்டம்ஸ் வந்து ஆரம்ப காலங்களிலே நம்மளுக்கு தெரியாததுதான். 90% ஆஃப் த கேசஸ் நம்ம கிட்ட டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களும் சொல்லுவாங்க. மோர் தென் 80% ஆஃப் த கேசஸ் வந்து நீங்க 80% ஆஃப் த கேசஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாமே 3rd ஸ்டேஜுக்கு மேலதான் அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸே தெரிய ஆரம்பிக்கிறது. ஸோ they go to the hospital, they lose lot of time. அதனால வந்து நிறைய பேரை காப்பாற்ற முடியாம வசதி இருந்தோ காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வந்துவிடுது. அதனாலதான் இப்ப கேன்சரை பத்தி நம்ம அதிகமான அவேர்னஸ் கொடுக்க வேண்டியது ஒரு மேலான கடமையா இருக்கிறது. அதற்காக வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம மத்தியில நல்ல இதுல அனுபவம் இந்த ஃபீல்டுல வந்து அனுபவம் மிக்க 3 டாக்டர்ஸ் நம்ம மத்தியில இருக்கிறாங்க. ஒன்னு வந்து டாக்டர் பானுப்பிரியா அவர்கள் எடுத்திருக்கிறாங்க. அதனால வந்து தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் யுவர் டைம் அண்ட் ஃபார் அக்செப்டிங் அவர் இன்விடேஷன் அண்ட்
coming forward to share your experience and your thoughts for the senior citizens. அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா டாக்டர் கார்த்திக் இருக்கிறாங்க. நியூட்ரிஷன் அண்ட் கேன்சர் கேர் இந்த காரியங்களை பார்த்துக்கிறாங்க. டாக்டர் கார்த்திக், we greatly appreciate your time. Thank you so much, and I believe your valuable inputs will be of immense help to the participants. Thank you so much. அதே மாதிரி மதுரையிலேருந்து நம்ம கிட்ட டாக்டர் விக்ரம் அவரை வந்து இணைகிறார். அதனால வந்து அவரும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டாக்டர், அவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். தேங்க்யூ டாக்டர். And we hope that you will also find this session very useful and informative. Thank you so much. இப்போ இவங்க 3 பேரும் வந்து கேன்சரை பத்தியும் அந்த காரியங்களை குறித்து பேச போறாங்க. 4ஆவதாக நம்ம மத்தியில வந்து மிஸ்ஸஸ் டிம்பிள் ராஜ் என்பவங்க இருக்கிறாங்க. இவங்க யாருன்னா, நாங்களும் அவங்கள நேரா பார்த்தது கிடையாது. ஆனா இப்பதான் அவங்கள லைன்ல அவங்க ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம நீங்க இருக்கிற இடத்துல வந்து உங்களுடைய கரங்களை தட்டி அவர்களை நான் வரவேற்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காரணம் என்னன்னா, அவர்கள் வந்து கேன்சரால பாதிக்கப்பட்டு அதுல இருந்து ரெக்கவர் ஆயிருக்காங்க. ஸோ அதனால வந்து உண்மையாகவே நம்ம அவர்களை பாராட்ட வேண்டும். கடவுள் அவர்களுக்கு இன்னும் வந்து ஆண்டவர் வந்து நீண்ட ஆயுளையும் நீண்ட ஆயுளை கொடுத்து அவர்கள் உண்மையாகவே வாழ்ந்து மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். அவங்க வந்து இந்த வியாதி வந்தா அதுல இருந்து அவங்க எப்படி மீண்டார்கள் என்பதும், அது வந்த ஒருவேளை உங்களுடைய உறவினர்கள் யாருக்காவது இந்த வியாதி இருந்து அவர்கள் சோர்வடைந்து இருந்தாங்கன்னா அவர்கள் எப்படி அவங்களை வந்து உற்சாகப்படுத்துவது என்பதை குறித்தும் நம் மத்தியில பேசுவார்கள். ஆகவே உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக ஹெல்பேஜ் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ் சார், சார் அதான் கேட்குறேன் சார். சாரி, ஒரு பேஷண்ட் கால். ஓகே. ஸோ இந்த டாக்டர்ஸ் எல்லாத்தையும் நமக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்தவங்க வந்து டாக்டர் ரிபப்ளிகா ஸ்ரீதர், RMD பெயின் அண்ட் பாலியேட்டிவ் கேர். அவங்களோட ஹெல்ப் நாங்கள் இணைந்து பல வருஷங்களாக பணிபுரிந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே நான் நேரத்தை கடக்காதபடி நவ் ஐ ரிக்வெஸ்ட் டாக்டர் பானுப்ரியா மேம் டு ஸ்டார்ட் த செஷன். Ma'am, you can. Yeah, please. You're welcome. You can start your session. Yes. I'm Dr. Bhatia. Oncologist. Radiation oncologist. So may I know Yarela radiation male or female?
Hello. Madam. Hello. Sir, Dr. Karthik, sir. Sir, Dr. Karthik, sir. யாரும் பண்ணல சார் அவங்க. சார் கார்த்திக் சார். சார் நீங்க உங்க செஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். மேடம் ஜாயின் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல. சார் கார்த்திக் சார். Yeah. Okay, so ma'am next session edukatom. So I'll be going with like cancer, like nutrition cancer care. So நம்ம செஷன் எடுக்கலாம் இல்லையா? நம்ம ஆமா சார் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். Okay, so nutrition and cancer care. So cancer patients English or Tamil? Tamil, okay, because I am more like comfortable in English. Okay, I will try to mingle and talk. Yes. Cancer patients அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கேன்சர் பேஷண்ட்ஸ் நம்ம கேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மெயின் சேலஞ்சா வந்துட்டு மால் நியூட்ரிஷன். அதாவது அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற அந்த உணவு வந்துட்டு பாடியோட மெட்டபாலைசேஷன் குறைஞ்சதுனால அவங்களோட ஒரு மால் நியூட்ரிஷன் ஸ்டேட்டுக்கு தள்ளப்படுவாங்க கேன்சர் பேஷண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதனால என்ன ஆகும்னா ட்ரீட்மெண்டோட காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகும். அண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு தாங்கக்கூடிய சக்தி உடம்புக்கு குறையும். சரிங்களா? அட் த சேம் டைம் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபும் குறைஞ்சிக்கிட்டே வரும். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு நம்ம எப்படி அவுட்கம் அந்த மால் நியூட்ரிஷன்னால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, ஸோ நான் சொன்னேன் கேன்சர் தெரப்பிக்கு ஸோ அவங்களோட டாலரன்ஸ் கம்மி ஆகும், அந்த சர்வைவல் ரேட்டு குறையும், குவாலிட்டி ஆஃப் லைஃப் குறையும், அண்ட் லாங்கர் ஹாஸ்பிட்டலைசேஷன். ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்களோட ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆர் கேர் அவங்க செலவு பண்ண வேண்டிய அந்த நாட்களோட இதுவும் அதிகமாகும். சரிங்களா? ஸோ நம்ம நியூட்ரிஷன் சைடு நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களோட வெயிட் வந்துட்டு எப்பயுமே மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? அவங்களோட நியூட்ரிஷன் பாடியில இருக்கிற அவங்களோட நியூட்ரிஷன் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நியூட்ரிஷன் ஸ்டோர் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டுமே நம்ம மெயின்டைன் பண்ணல அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் நம்ம கண்டிப்பா மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இது நம்ம நியூட்ரிஷன் ஸ்டோர்ஸ் நம்ம ரெகுலேட் பண்றதுக்காக ஒரு சில கைட்லைன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம என்னெல்லாம் பண்ணணும், ஸோ அவங்களோட நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்றதுக்காக ஸோ குளோபல் ஆங்காலஜி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸ், ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் இருக்கும். சரிங்களா? நம்ம அந்த நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் நம்ம மெயின்டைன் பண்ணாலே அவங்களோட போஸ்ட் ஆப்ரேட்டிவ் இன்ஃபெக்ஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்கேஸ் அவங்க ஒரு சில கேன்சர் பேஷண்ட்ஸ் நம்ம சர்ஜரிஸ் பண்றோம் அப்படின்னா அவங்களோட போஸ்ட் ஆப்ரேட்டிவ் இன்ஃபெக்ஷன் ரேட் குறையும் நம்ம நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்றதுனால. அண்ட் கேன்சர் ரிலேட்டட் சிம்டம்ஸ், கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட சிம்டம்ஸ் ஸோ கஹசியா இருக்கும், அனரெக்சியா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த so cancer related symptoms, we can reduce the cancer related symptoms and hospital staying length குறைக்கலாம் and improve tolerance. So disease on the cancer treatment கான tolerance நம்ம improve பண்ணலாம். So all depends on the patient ஓட nutritional status.
அண்ட் லைக் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் ரிலேட் பண்ணி அவங்களோட டிஃபெக்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, குளுக்கோஸோட இன்டாலரன்ஸ், உடம்புல இருக்கிற குளுக்கோஸ் லெவல்ஸோட இன்டாலரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் குளுக்கோஸ் கிளியரன்ஸ் அண்ட் ஃபேட் மெட்டபாலிசம், இன்க்ரீசிங் ஃபேட் மெட்டபாலிசம். ஸோ உடம்புல இருக்கிற ஃபேட் டெபாசிட்ஸ் வந்துட்டு வேகமா குறைய ஆரம்பிக்கும் கேன்சர் பேஷண்ட். ஸோ இதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ வி கேன் ஆல்வேஸ் அசஸ். ஸோ நம்ம செட் ஆஃப் கைட்லைன்ஸ்ல உங்களோட நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம வந்துட்டு 4 ஸ்டெப் ப்ராசஸ் ஒன்று இருக்கும். ஸோ வில் கால் இட் அஸ் அசஸ்மெண்ட். பேஷண்டோட அசஸ்மெண்ட், பிளானிங், இன்டர்வென்ஷன் அண்ட் எவாலுவேஷன் அப்படின்னு ஒரு 4 ஸ்டெப்ஸா நம்ம வந்து we will divide it. ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட்ல வந்துட்டு பேஷண்டோட ஹிஸ்டரி, லைக் அவங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி அவங்களோட அப்பிடைட் இருந்திருக்கு முன்னாடி, நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா, சாப்பாடு குறைவா இருந்ததா, இல்ல சாப்பாடோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா, ஸ்பெஷல் டயட்ஸ் ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களா, அவங்களுக்கு என்ன மாதிரி உணவு அவங்களுக்கு பிடிக்கும், எந்த மாதிரி உணவு அவங்களுக்கு பிடிக்காது, குவான்டிட்டிஸ் ஹை குவான்டிட்டி கேலரிஸ் எடுத்துட்டு இருந்தாங்களா, இல்ல கேலரிஸ் வந்துட்டு லோ கேலரிஸ் எடுத்துட்டு இருந்தாங்களா, அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு இருந்தாங்களான்னு ஃபர்ஸ்ட் நம்ம அசஸ் பண்ணணும். தென் அசஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட அசஸ்மெண்ட்ல வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, தனியா இருக்காங்களா இல்ல ஃபேமிலியில இருக்காங்களா, அவங்களோட இன்கம் லெவல்ஸ், லைக் என்ன மாதிரி இன்கம் ரேஞ்ச் குரூப்ல அவங்க இருக்காங்க, என்ன மாதிரி ஃபுட் அவங்க எடுத்துட்டு இருந்தாங்க முன்னாடி, லைக் அவங்களோட சோஷியல் பிஹேவியர், ஆல்கஹால் அபியூஸ் ஏதாவது இருக்கா, ஸோ இந்த மாதிரி லைக் சோஷியல் அபியூஸ் ஏதாவது இருக்கா, அண்ட் அவங்களோட மென்டல் ஸ்டேட்டஸ். ஸோ அவங்க வந்துட்டு தனியா அவங்க பார்த்துக்க முடியுமா அப்படின்றது இது எல்லாமே நம்ம அசஸ் பண்ணிட்டு, தென் பிசிக்கல் அசஸ்மெண்ட்டுக்கு போகும்போது அவங்களோட பிசிக்கல் ஸ்டேட்டஸ், லைக் எடிமா இருக்கா, ஸ்கின் எப்படி இருக்கு, லைக் மவுத் அண்ட் லைக் மவுத்தோட ஸ்டேட்டஸ், கிளான்ஸ் எப்படி swollen, மவுத்தோட கிளான்ஸ் ஏதாவது swollen இருக்கா, அண்ட் ஹார்ட் ரேட், லாஸ் ஆஃப் பேலன்ஸ், ஸோ கோஆர்டினேஷன் இருக்கா, பாடியோட கோஆர்டினேஷன் இருக்கா, ஹேர். ஸோ இந்த செட் ஆஃப் சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு அவங்களோட நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் நம்ம அசஸ் பண்ணணும். அண்ட் நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் அசஸ் பண்ணும்போது அவங்களோட வெயிட் அண்ட் பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஸோ நம்ம வெயிட் வந்துட்டு எப்பயுமே அவங்க ஓவர் வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது, லோ வெயிட்டாகவும், நார்மல் வெயிட்ல இருக்கிறாங்களா பார்த்துக்கணும். தென் பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து அவங்களோட நார்மல் வெயிட்ல இருக்காங்களா, நார்மல் வெயிட் நம்ம எப்பயுமே நியூட்ரிஷன் கொடுத்து அவங்களோட பிஎம்ஐ எப்பயுமே நார்மல் ரேஞ்சில் இருக்கிற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு செட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸும் இருக்கும், லைக் அவங்களோட அல்புமின் லெவல்ஸ், பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ், ஃப்ரீக்வெண்ட் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டு, என்ட்ரல் நியூட்ரிஷன் அண்ட் பேரண்டல் நியூட்ரிஷன் 2 டைப் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. என்ட்ரல்னா நம்ம ஓரலா சாப்பாடு கொடுக்குறது. ஸோ ஓரலா நம்ம பேலன்ஸ் பண்ண முடியுமா, இன்கேஸ் ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ் அண்ட் ஓரல் கேன்சர்ஸ் அண்ட் கீமோ ரேடியேஷன் தெரப்பி போயிட்டு இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஸ்டமடைட்டிஸ், நிறைய வாயில இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால ஓரல் நியூட்ரிஷன் அவங்களுக்கு கொடுக்க முடியாத பட்சத்துல நம்ம வில் கோ ஃபார் பேரண்டல் நியூட்ரிஷன். ஸோ பேரண்டல் நியூட்ரிஷன்ல வந்துட்டு we can give carbohydrates, vitamins, minerals எல்லாம் சேர்ந்த லைக் காம்போசிஷனோட மிக்சிங்ல வர கன்கஷன் மாதிரி இருக்கிற ஐவி ஃப்ளூயிட்ஸை வந்துட்டு நம்மளுக்கு பேரண்டல் நியூட்ரிஷனா கொடுக்க முடியும். ஸோ பேரண்டல் நியூட்ரிஷன் கொடுத்து அவங்களோட நியூட்ரிஷன் லெவல்ஸ் நம்ம எப்பயுமே மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ஒரு ஆவரேஜ் அடல்ட்டுக்கு, ஒரு நார்மல் ஆக்டிவிட்டி லெவல்ஸ் இருக்கிற அடல்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பர் கேஜி 30 கேலரிஸ் தேவைப்படும். சரிங்களா? இதுவே மெட்டபாலிசம் கம்மியா இருக்கிற பேஷண்ட்டுக்கு அப்படின்னா 28 கேலரிஸே தேவைப்படும். ரொம்ப, அதாவது சர்ஜரிஸ்க்கு போற பேஷண்ட்ஸ் அப்படின்றப்ப 32 கிலோ கேலரிஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் ஹைலி இன்க்ரீஸ் டிமாண்ட்ஸ் அப்படின்றப்ப 50 கேலரிஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். 50 கேலரிஸ் பர் கேஜி பேஷண்டோட பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ப்ரோட்டீன்ஸ் பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர் டே 1.5 to 2 grams பர் கேஜி ப்ரோட்டீன் தேவைப்படும் ஒரு நார்மல் அடல்ட்டுக்கு. ஸோ நம்ம கொடுக்க போற நியூட்ரிஷன்ல வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம பேலன்ஸ் பண்ணி கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுத்தா ஸோ அவங்களோட பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்களோட பிசியோலாஜிக்கல் ஸ்டேட்டஸும் லைக் டாலரேட் டாலரன்ஸ். ஸோ நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு பாடி டாலரேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அவங்களோட நியூட்ரிஷன் லெவல்ஸ் மெயின்டைன் பண்ணி அவங்களோட பாடி வெயிட் மெயின்டைன் பண்ண they will always tolerate the cancer treatment. And like post care or post therapy complications வந்து நம்மளால குறைக்க முடியும். அண்ட் ஸோ இது நம்ம ஃபார்மகாலஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ்லையும் கொடுக்கலாம், ஆர் அண்ட் நான் ஃபார்மகாலஜிக்கல் அப்படின்னா நம்மளோட ஃபுட் லைஃப் ஸ்டைல் இது. ஸோ ஃபார்மகாலஜிக்கல் அப்படின்னா அவங்களோட என்ன சிம்டம்ஸ் இருக்கு, லைக் சிம்டமேட்டிக் கண்ட்ரோல், இன்கேஸ் அனோரெக்சியா இருக்கு, வாமிட்டிங் செஞ்சு லைக் கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல ஒரு நார்மல் காம்ப்ளிகேஷன் வந்து
சாப்பாடு பிடிக்காம இருக்கும், இல்ல மற்ற சிம்டம்ஸ் லைக் வாமிட்டிங் ஆர் நாசியா இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும், ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். ஸோ ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ல ஃபார்மகாலஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணி அவங்களோட சிம்டம்ஸ் ரெடியூஸ் பண்ணி நம்ம நார்மல் நியூட்ரிஷன், அவங்களோட நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இன்கேஸ் அவங்கள நம்ம ஓரலா என்ட்ரல் நியூட்ரிஷன் கொடுக்க முடியல அப்படின்றப்போ வில் கோ ஃபார் டோட்டல் பேரண்டல் நியூட்ரிஷன். பேரண்டல் நியூட்ரிஷன் த்ரூ ஐவி நம்ம அவங்களுக்கு நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ வி கால் டோட்டல் பேரண்டல் நியூட்ரிஷன். ஸோ இதோட அவுட்கம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அவங்களோட நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணாலே அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்துட்டு பெட்டரா தான் இருக்கும். ஸோ கிரைசிஸ், அவங்களோட டிசீஸ் கிரைசிஸ் குறையும் அண்ட் தே வில் இம்ப்ரூவ்ட் ரெஸ்பான்ஸ் ஃபார் த ட்ரீட்மெண்ட் அண்ட் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வில் பி பெட்டர் with the nutrition state, improvement of nutrition status. So as a general patient in a palliative care center, cancer patients க்கு கொடுத்துட்டு இருக்கிற nutrition statusல வந்துட்டு இது என்னோட சைடுல இருந்து என்னோட observations. Thank you sir, thank you for your session sir. Madam Dr. Vanupriya madam, start the session of you madam. Yeah, sure, sir. Is it okay language question? Is there anybody who doesn't know Tamil, or is it okay if I continue with Tamil, or you want to? Tamil தெரியாதவங்க ஒருத்தர் தான் இருக்காங்க மேடம், பட் நீங்க பை லாங்குவேஜ்ல கூட you can speak it. No problem. I can. Okay. Okay, you can start the session. So today is about cancer day. So I'm happy to சார் முத்துகிருஷ்ணன் சார், முத்துகிருஷ்ணன் சார், சார் சொல்லுங்க. நான் டாக்டர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? தாராளமா சார். டாக்டர் கார்த்திக் சார். கார்த்திக் சார். சார் கேட்கலாம், கேளுங்க. ஹலோ சார், டாக்டர் கார்த்திக் சார். ஹலோ சார் கேளுங்க. இல்ல மியூட் ஆயிடுச்சு, அதனாலதான். டாக்டர் சார், உங்களோட அட்வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க பேசுற போது ஒரு இது சொன்னீங்க, பிஎம்ஐ சொன்னீங்க. அது பிஎம்ஐனா என்ன, அது எப்படி நம்ம கவனிக்கிறது, அதை கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. பிஎம்ஐ அப்படின்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ். பாடி மாஸ் இண்டெக்ஸ் நம்மளோட ஹைட் அண்ட் வெயிட் அந்த ஏஜ் கால்குலேட் பண்ணிட்டு நம்மளோட பிஎம்ஐ லெவல் செக் பண்ணுவோம். சோ பிஎம்ஐ லெவல்ஸ் வந்துட்டு எப்பவுமே 18 to 22 குள்ள இருந்தா நம்ம நார்மல் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். 18 less than 18 இருந்தா லோ வெயிட். சரி. above 22க்கு மேல இருந்தா ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். சரி சார். சோ நம்ம பிஎம்ஐ லெவல்ஸ் எப்பவுமே நார்மலா மெயின்டைன் பண்ணனும். நீங்க சொல்றத பார்த்தா 80 to 120. 18 சார், 18 to 18 சார் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். 18 to 18 to 22. 18 to 22. ஓகே சார். Thank you very much. Thank you. Good advice. அது நம்ம ஹைட் அண்ட் வெயிட் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு ஓகே சார், understood. Thank you very much. மேடம் ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம். Yeah. So I'm Dr. Vanupriya. I'm basically a consultant radiation oncologist. So I work in Green Hospital. Mainly I now lead the department in Kaveri Hospital, Alvarpet. I also visited many clinics in R&D in the virus. So let us see what is cancer, because I will not take much of your time, not more than 10 minutes, to understand. So what is cancer? So cancer abhina enna abhina, see for every cell, once they are born, they do their function. After a certain amount of period of time, they have to die. The cell வளர்ந்து அது ஃபங்க்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த செல் apoptosis procedure it has to die. What happens in cancer is sometimes this apoptosis fails because of various reasons, probably mutation, any reason. So this apoptosis process fails. Fail ஆகும்போது என்ன ஆகும், the cells keep on multiplying and then they form a cancer plant. So அந்த cells ஆகாத பட்சத்துல நிறைய accumulate ஆகி பெரிய கட்டி மாதிரி இருக்கிறது பேர் தான் cancer. So this cancer can occur in any type of body. For example, head and neck, oral cavity, skin cancers, brain tumors, breast, lung, any organ you can name, cancer can occur anywhere. So
nowadays, in any family of yours, there is definitely a strong family history of cancer. My mama, papa, tata, party, someone else. We have a family history of cancer. So it is very critical and for everyone should have clear activity about cancer, not misconception. நிறைய people, lot of social taboos, lot of misconceptions we have. So that is also one of the main ideology behind our calculation. So calculation plus இது நோக்கம் கூட social awareness, not only treatment of cancer patients. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் knowledge about cancer, because cancer early stage ல detect பண்ணும்போது is 100% curable. Cancer is detected early is 100% curable. So அந்த early stage ல detect பண்ணணும் அப்படின்னா we need to have a clear concept, clear ideas about what is cancer, what are the symptoms of early stage cancer. Number 2. மூணாவது விஷயம் what we have to learn is that what are the risk factors for cancer, what causes cancer to come to us, why we invite cancer. சும்மா ரோட்ல போறத வந்து நம்மளே கூப்பிட்டுக்கிற மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து அந்த மாதிரி இருக்கு. சும்மா ரோட்ல போறது என்ன சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. So what are the risk factors of causing cancer? So we should know a clear idea about what is cancer, what causes cancer, என்னெல்லாம் symptoms. இது தெரிஞ்சா போதும். So if you have the symptoms of early stage cancer, நமக்கே தெரியும் something is wrong. So early stage doctor, you have to come and visit the doctor. That is very important. Even small symptoms, don't neglect. It can be anything else. Chronic back pain doesn't have to be only age-related changes like osteoarthritis. It doesn't have to be like that. So chronic back pain, if you do imaging, after back pain, you take analysis, you consult orthopedician, you go to physiotherapy, it is not going to settle. After 4 months, then if you screen, if you do MRI, if you do CT scan, then you find there is a cancer sitting in the prostate and having spread to the bone, pelvic bone. So நம்ம detect பண்ணும்போதே it is already stage 4. Why such a lacunae? Because I strongly believe all these lacunae is because of lack of knowledge, lack of awareness. So first things I would like to make sure in this meeting is that first key point is that cancer when detected early is 100% curable. So we have, if at all நம்ம டெஸ்டினில கேன்சர் வரும்னு இருக்குன்னா அதை வந்து நம்ம ஏர்லி ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஏர்லி ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கணும்னா வாட் வி ஷுட் டூ, வி ஷுட் ஹேவ் அடிக்வேட் நாலேஜ் அபவுட் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஆல்சோ த சிம்டம்ஸ் ஆஃப் தி கேன்சர். ஸோ இது நாலேஜ் வி ஷுட் ஹேவ். ஸோ the third thing I would like to emphasize on today அப்படிங்கிறப்போ, so if there is cancer in our family or someone known to us, don't neglect them. See, I can share you many success stories, like a student with who is pursuing MBA got brain tumor. He was with radiation with me during under radiation time, like he got a semester exam. He came and asked me for leave, ma'am, next semester I will apply and write for the exam. But I said no, you are fit. So morning he went for exam, afternoon he used to come for radiation. All I demanded from him is 8 hours of sleep and adequate good diet, which I suggested. And he went through the exam, and once the exam results came, first he called me and told me, ma'am, I cleared all the exams thanks to you, because otherwise 6 years will be wasted in his lifetime. So I would like to suggest this: if there is anyone known to you suffering from this disease, it is nothing, not at all a major thing. There are a lot of medical options, a lot of curative options are there. You can still stage 4 and still with good quality of life you can proceed. I had a breast cancer patient, 28 years old female. Now she is 34. Detect பண்ணும்போதே stage 4 CA breast with bone mets. So now she is doing fine on treatment. She goes to abroad. She is a PL. Underneath her, she has a team to work with. So it doesn't mean that cancer is something you have to, that's all gone case. Definitely no, nothing like that. Still they need lot of emotional that psychological support. As a society, as a part of society, as a part of family, we have to give them. This is very important. Not only the treatment or the good diet, the emotional support. I would like to emphasize on this. I know, because I asked mother-in-law. She was asking me. She was diagnosed with CA cervix. The first question she asked me was, I have a grandchildren, so my daughter-in-law is not allowing me to touch them or feed them just because I have cancer. I am on radiation treatment. I am on chemotherapy. Then I called the daughter-in-law. We had a discussion. See, nothing is going to spread. Cancer வந்து ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவாது.
It is not like coronavirus. CC எல்லாம் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. கொரோனா வைரஸ் மாதிரி தான் ஸ்ப்ரெட் ஆகும் ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு. ஸோ வி ஹேவ் டு வேர் மாஸ்க், சோஷியல் டிஸ்டன்சிங், ஃப்ரீக்வெண்ட் ஹேண்ட் வாஷிங். சேம் வே அதே தான் வந்து அப்ளைஸ் டு கேன்சர். கண்டிப்பா கிடையாது. ஈவன் யூ ஹேவ் கேன்சர், வெதர் யூ ஆர் ட்ரீட்மெண்ட் ஆர் நாட் ஆன் ட்ரீட்மெண்ட், இட் இஸ் நாட் கோயிங் டு ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் டு தி அதர் ஜஸ்ட் பை கான்டாக்ட். அதே மாதிரி இதெல்லாம் நிறைய மிஸ்கன்செப்ஷன். ஸோ ஐ தாட் மோர் தென் டாக்கிங் அபவுட் கேன்சர், அதோட சிம்டம்ஸ், ட்ரீட்மெண்ட், ஐ வாண்டட் டு கிளாரிஃபை ஆல் த மிஸ்கன்செப்ஷன்ஸ். தட் இஸ் மோர். அதை கிளாரிஃபை பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். யூ வில் ஹாவ் clear picture. So cancer will not spread from one person to another person just by contact, by hugging, by kissing. இதனால எல்லாம் ஒண்ணுமே ஆகாது. ஸோ உங்களுக்கு கிராண்ட் சில்ட்ரன் இருக்காங்கன்னா நீங்க தாராளமா அவங்களை ஃபீட் பண்ணலாம், தாராளமா அவங்களை கொஞ்சலாம். வாட் எவர் டிசீஸ் யூ ஹேவ், கேன்சர் வில் நாட் ஸ்ப்ரெட் டு தெம். ஸோ அதே மாதிரி போகக்கூடாது தாத்தா பாட்டி கிட்ட, அந்த மாதிரி எல்லாம் நத்திங், நோ நான்சென்ஸ். So this is one another important thing I would like to emphasize. Cancer will not spread. So and yeah, one more thing, I would, number of male audiences I saw, I just wanted to know the first time I appeared, why I wanted to see the participants is I wanted to know the audience, males or females, so that you know it should be useful. The whatever 10 minutes I am spending time with you, I just don't want it to be like a conversation. I want it to be useful, so you get some at least 4-5 key points from me. So that will make my day. So and one more thing is, breast cancer doesn't mean that it should always happen only in females. So breast cancer can happen even in males. So same symptoms are இருக்கும், but vanda easily it will upstage. So you have any, even self breast examination should, it is not that only a female should do, it should also be done by males. So I have a YouTube channel where I keep talking about small videos, about 4 minutes or 5 minutes informations and data about cancer, simple facts. So how a woman should examine her own breast every month. So same applies to men also. Maybe I will share to one of maybe at the end of the session, one of the persons, so you can share among your WhatsApp group. Let's see how useful it is. So these are the things I would like to emphasize. So more than being a monologue, I would happy to answer any doubts or questions from your side. I'm happy to clarify. Madam, thank you very much for your excellent advice. I have one question to you. You Yes, said please. what are the symptoms a man is, or a man or lady is having cancer? What are the, how to know that she is having cancer? So symptoms of cancer, please. Yes. So if you ask symptoms of cancer, it's a very broad topic. So if you, I will, we can talk about most common cancers. If you have any preferences also, you can ask me. So if you, for breast cancer, the most common symptom is a painless lump. I again emphasize, it is going to be a painless lump. There will not be, there will not be any pain. Edutha vadana, there is not going to be any skin changes, no ulceration, no bleeding from the nipple, nothing is going to be there. It is going to be a painless lump. That is why I would suggest now in India, not only in India, even globally, breast cancer is #1 cancer. Initially, 10 years back, cervical cancer is the most common cancer among females in India. But right now, breast cancer is the most common cancer. So, and the symptom of breast cancer is going to be a painless lump. You're not going to have pain. Then how will I know if I don't have pain? So there comes the importance of self breast examination. Every woman should examine her own breast. So I will be happy to share a link where in that link I would have had a model or a girl who will demonstrate, how to examine her own breast. I'll be happy to share that link probably to one of your contact numbers, that WhatsApp link, so that can be shared in your WhatsApp group. So that is one thing, the painless breast lump. And as it grows, if you don't detect yearly, so it grows gradually, then there comes the skin changes. It will appear like a pure orange. Every orange பழம் தோல் எப்படி இருக்கலாம் அந்த மாதிரி pure orange appearance மோட medically we call it like that. So any discharge from the nipple இருக்கலாம். So any nodes in the axilla, even in the axilla there is a lump, that can be suspicious. Ellame it will be painless. So generally, our people, only if it is very painful, idukku mela veetla irukka mudiyadhu, only then you come to hospital and meet doctors. So I prefer, at least you should do self breast examination so that you can screen and protect yourself from breast cancer.
So lung cancer, how it can be? So that is most common cancer among males. So if you take lung cancer, so if you have a history, like if you're a smoker for so many years, or you're using tobacco for smoke, if you're high risk, definitely you should be very careful. If you have a chronic cough, uh, with sputum or without sputum, if you have a chronic cough and any breathing difficulty, so in that case, if it is present more than 3 weeks, please at least take a chest x-ray, digital chest x-ray. That will help to find many things. You can do a sputum examinations. That is also you can do. uh, so this is symptoms of lung cancer. So if you take prostate, which is very common in 60 plus 50 plus males, that happens only in prostate. Prostate is nothing but it's an organ which is present below the bladder. So so can you all see? Yeah. Okay. See, if this is the bladder, so the organ below the bladder is the prostate. This growth cancer can occur in this prostate gland, and this is common in old age males only. It is present only in males. So what will be the symptom? Suppose if you have more frequent urination, or if you have difficulty in passing, you will have a feel like passing urine, but then when you go and try to urinate, you will have difficulty in initiating the process. So if you have any bladder disturbances, what will happen? This growth, if there is a tumor, it will grow. So this is like a pipe. So it will grow and try to compress the channel. So I would suggest any male more than 50 years, subject yourself for a blood test, which is called as serum PSA. Okay, so that you can do. So I think I'm getting one question. Cancer is not hereditary. Yeah. Uh, so these are all the symptoms of prostate cancer. So if you take cervical cancer is bleeding per vagina. So if you have if you're a young female, 30, once you're sexually active, if you have any bleeding after intercourse, then definitely you have to consult a oncologist. So otherwise you have attained menopause. Say for example, 50 years you have attained menopause. Now you are 54. So if you are 54, then probably if you are again bleeding, so definitely don't waste time. You are bleeding first episode, you should go and visit a doctor. 12 months of attaining menopause, you have even one episode of bleeding, then definitely you have to then definitely you have to consult an oncologist. Okay, so let us wait 2-3 episodes. I have seen patients coming to my clinic. Madam, I attained menopause when I'm 50. Now I'm 55. For past 6 months I am bleeding. What are you doing for 6 months? By that time, after 6 months, you come, it will be stage 3 cervical cancer. So these are all the symptoms of most common cancers. So I had a question, probably hereditary or not. Cancers in general, don't worry, my mother has cancer, so I will have cancer. It depends upon, even in breast cancer, okay? Only 15% are familial, hereditary. Of course, there are certain mutations like BRCA1, BRCA2, where if you are positive for the mutation, there is definitely a higher risk of acquiring cancer when compared to the general population. But it doesn't mean that you have the mutation, come on, 100% you will have cancer. Nothing like that. So, but then I would suggest cancers maybe after 100%, 10 to 15% are hereditary. Probably colon cancer. If you have like rectal cancers runs in family, breast cancer, ovary cancer, prostate cancer also sometimes runs in families. So there are certain syndromes, if you are positive for that, you are at a higher risk compared to general population. But it doesn't mean that just because your mother has, just because your sister has, there's 100% risk. But then if you have a family history of cancer, I would suggest preventive oncology. So what is preventive oncology? Number one, again and again, number one, which I would suggest is knowledge, awareness about cancer. So number two is that you have to subject yourself to the screening test. So what is screening test? So any investigations you do after you develop symptom. For example, how to say? Okay, you have bleeding per vaginum. You have a complaint. Now I do some investigation. That is different. Before, now you are healthy. You are 50 plus. I don't have any complaints. I am healthy. But then I want to screen myself. I want to make sure I am healthy or not. So you come here, you come to my clinic, madam, just check me whether I'm fine or not. Clinically, I'm okay.
So then I will do a test called as pap smear. That is one more important test I would suggest. All the females who are here, please make note. Once you are sexually active, at least not leave that, at least 40 years plus, every 3 years once, subject yourself for pap smear. Hardly it is going to take $1,000. 3 years once, spend $1,000, do pap smear. Okay, and protect yourself from cancer, cervical cancer. Why I emphasize on pap smear is that from normal, normal to cancer, cervical cancer, it takes 10 years. Okay, it takes 10 years to develop a cervical cancer from a normal thing. So if you keep doing 3 years once pap smear, you can pick up cervical cancer at a much earlier stage, somewhere in between, which becomes 100% 200% curable. Before developing cancer, you pre-cancerous stage, if you pick up, pap smear is one of the biggest tool. That is why cervical cancer is dropping, because now people have a lot of awareness, have access for pap smear, detect cervical cancer at an early stage. If if every woman in India subject themselves for pap smear 40 plus, I will guarantee down the line 50 years there will be no, now there is no polio. It is almost remote. Similarly, I think cervical cancer, we will be reading, the future radiation oncologist students will be reading only in textbooks. So I would recommend every female 40 years plus, please subject yourself for pap smear 3 years once. It's a take-home message. 40 years plus, all of you, either male or female, should screen yourself for cancers. It doesn't mean that symptom vandada போயிட்டு oncologist பார்க்கணும், nothing like that. I am happy to see healthy people. Imagine my status morning to evening seeing only cancer patients, how depressive I will become. So you should also give me opportunity to see healthy people. So I would be happy to screen and guide people. My intention is mine that I'm working on that. The purpose of me creating YouTube channel in spite of my busy schedule is that I don't know, it's okay. The being is that the creating awareness. If at all we have to get a cancer in our destiny, it should be early stage, so that we come out of that problem and lead a normal healthy life, so that you don't die because of cancer. So that is one of the main objective of myself. So any other question, or we will wind up? I think I exceeded my time. Ma'am, I have a question. Yes, please. What will the possibilities any uterus cyst will be a tumor in the and cancer in future? Uterus cyst. What is the possibilities any uterus cyst will be a tumor or cancer in future? Uterus cyst, it depends upon the nature of the cyst. Sometimes you have fibroid, sometimes it's almost less than 1%. You don't have to be, don't live in fear. Okay, there's nothing. There is no risk at all. It is going to be a benign. There are two things. See, I said, the cells keep multiplying and become a lump. So there are two things. One is benign, one is malignant. Benign is something like, for every cell, for example, okay, for every, this is the, can you see? Okay, this is the basement membrane. Every cell is arranged like this. Okay, this is a normal pattern. Suppose the cell keeps growing, doesn't matter, but if this basement membrane is intact, it is called as benign. Nothing, you don't have to worry. The cell proliferates and it remains there only. Whereas if there is a breach of the basement membrane, and then here comes the blood vessels, the cells go inside the blood vessels and it tries to spread to other organs, distant organs. So that is called as cancer. So there are two things. Doesn't mean that any solid lump in our body is going to be cancer. See, you do a cell breast examination in case if you detect something in your breast lump, you don't have to panic, because 90% of the breast lumps are all benign, like fibroadenoma, fibroadenosis. Same thing in the uterus, fibroid in the uterus. They're all like, benign, nothing will happen. So in case you have disturbances, because of the benign lumps, for example, it is so big, the benign lump is so big, like 7 centimeters. I even just 2 weeks back I saw a young girl. She wants to get married. She's 26 years plus, but then she had a benign. It's a benign breast lump, but the size is around 7 cross 8 centimeters. I'm worried. My husband might how he will take it. So she was worried. So she was planning to get married. So she wants that benign breast lump to be removed. So the scenario is so different, in India. So even if I don't think there is any increased risk. Fibroadenoma of the breast will never turn into malignancy.
Okay. So Okay, thank you so much, ma'am. Thank you. One more question. Now, what's the reason of the five words? Mainly reasons. What's the reason? Yeah. if you ask me, even in my recent interview, I emphasize no the tricks or tips to avoid breast cancer. I would suggest number one is that the food which you eat. Okay. முடிஞ்ச வரைக்கும் there should not be saturated fat. Saturated fat is more dangerous. I'm afraid of saturated fat, if you ask me. So the thing is the food which you take. Okay. So to make it very short and crisp, I would suggest you practical points. You should drink. If you don't have any renal problem, take 5 liters of water. Number one. Number two, millets. Your one meal should be millets, either breakfast or dinner or lunch. Your one meal should be millets. So that is how whatever I'm telling you is like I am trying to practice it. My breakfast is millets, and lunch and dinner I will prefer whatever I like. But then it is like that. And every day, if you're not a diabetic, 2 carrots, to probably 2 beetroots raw is better. At least 2 carrots you can eat. And any 2 fruits at least per day you can take. Fruits and vegetables should be a part of your diet. Okay. I think we are deviating much from the topic, but Thank you. Thank you so much. Thanks for nicely explanation. yeah. Mm. Hello. Can you hear me? Hello. Ah. Hello. Thank you, madam. Thank you for your speech, madam. Thank you. Thank you very Thank you, much. sir. Thank you for the Thank you, opportunity. madam. Thank you for a wonderful explanation. முத்துகிருஷ்ணன் சார் Thank you. சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், வெங்கடாச்சலம் சார் இன்னும் சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்வி டாக்டர் கேட்கலாமா? கேட்டிருக்கேன் சார், கேட்டிருக்கேன். ஏன்னா டாக்டர் விக்ரமன் சார் அடுத்து மேடம் இருக்கிறாங்க பேசுறதுக்கு, அதுக்காக தான். சரி, நான் ஒரு செகண்ட் தான். சொல்லுங்க சார். உங்க மேடம், டாக்டர் மேடம். சொல்லுங்க சார், கேட்டுன்னு தான் இருக்காங்க. I am having a prostate since 2006. It is more than 15 years, 16 years. But my present PSA is 0.54. I am taking daily. My PSA level 0.54. Daily I am taking tamsulosin plus Duta. Now urine is going normal. I don't find any. Whether I have to worry or I can be happy. No, your serum PSA levels are quite normal. So, are you diagnosed? Are you a survivor or something like that, or you're under screening procedure? You're treated for. I am a diabetic patient for more than 30 years. Okay. I don't think you can. Sir? I am taking regular tablets for diabetic. I am having more than 30 years. So I feel I am here and healthy. What is your advice? Yeah, you're already healthy. Continue it. One advice I would suggest is, like diabetes and cancers are like very good friends. They support each other. Like இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இப்போ ஒரு கார் போறதுக்கு like to drive a car, petrol or diesel is very important. Similarly, for a cancer cell to grow, it needs sugar. So you're already a sweet person because you harbor a diabetes. So you should make sure your blood sugar levels are strictly under control. Monitor HbA1c. That is the main thing. You cannot check fasting PP. No escape. I know many people who are doing fasting PP. They follow strict diet for a week and then do fasting PP, and then the reports are going to be fine. You should do, every diabetic here in this meeting should do HbA1c 3 months once to know the average. You cannot expect, you cannot escape from the real values. So I would suggest you should keep the blood sugars under strict control. Number one. Number two will be like regular screening, at least 6 months once. Do a serum PSA every male here, 50 years plus. Okay. Please do annual serum PSA. If the value is increasing, then we can do further investigation. So monitor serum PSA, and I think you should be fine. And one more thing I would suggest is I would use this opportunity because now in RMD we are today being World Cancer Day. My team, my oncology team, with Dr. Manigandan, who is a surgical oncologist. I'm Dr. Bhanupriya, radiation oncologist. We offer services for both curative and palliative, and we are opening a clinic here in RMD Tinagar Center. So we are planning to get associated and work on a long run. So I would, I thought I will inform all of you guys. You take all your blessings.
Thank you. Madam, my HbA1c level is 6.5. Yeah, that's fine. That's in a good control. Keep checking Okay. it. It's okay. Fasting 1 or 2. That PP is 146. Sir, thank you, sir. Thank you. Thank you very much. Thank you, sir. I'm Thank happy you. to see you. இப்போ அடுத்தது மேடம், தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் இது உங்களுடைய டீனர் கிளினிக்கு பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ டு ஜாயின் வித் டாக்டர் ரிபப்ளிகா மேடம், ஆர்எம்டி ட்ரஸ்ட் அண்ட் த திங்ஸ். டாக்டர் விக்ரமன் சார், சார் டாக்டர் விக்ரமன் சார். சார் எஸ் சார். தெரியுதுங்களா? தெரியும் சார், தெரியும் சார். பேசுறதெல்லாம் கேக்குதுங்களா சார்? கேக்குது சார், ஆடிபிளா. ஓகே சார். இப்போதைக்கு இந்த கேன்சர் டேக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆர்எம்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நான் ட்ரஸ்ட்டுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். இப்ப வந்துட்டு நம்ம வந்து நார்மலா வந்து காமன் சிம்டம்ஸ் இப்ப வந்து இயர்லி ஸ்டேஜ்லயே வந்து நம்ம கேன்சர்ஸ் வந்து நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நார்மலா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இப்ப டாக்டர் கார்த்திக் வந்து நியூட்ரிஷன் டயட் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மேம் வந்து பேசினோடனே எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கும். நம்மளுக்கு கேன்சர் இருக்குமோ, இல்ல நம்ம பக்கத்து வீட்டுல யாருக்கோ கேன்சர் இருக்குமோ, வீட்டுல யாருக்கோ இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பயத்துலதான் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு ரொம்ப பயப்படுறீங்க. நான் தனித்தனியா நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஒரு கேன்சராவே நான் வரேன், கீழே 1 by 1 வரேன். இப்ப நார்மலா இப்ப நம்ம வீட்டுல நம்ம ஒரு 40 வயசு தாண்டி நம்ம போகும்போது தான் நம்மளுக்கு ஒரு பய உணர்வு வருது. நம்மளுக்கு திடீர்னு 40 வயசு ஆகுது, நம்மளுக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்குமோ, இல்ல திடீர்னு நம்மளால நடக்க முடியலையோ, இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் வரும்போதுதான் நம்ம வந்துட்டு இதெல்லாம் பயத்துலதான் நம்ம டாக்டர் போய் பாக்குறோம். இப்ப டாக்டர் நீங்க போய் பார்க்க போகும்போது இப்ப வந்து ஒரு ஏஜ் வந்து ஒரு 40 வயசுக்கு மேல இப்ப வந்து மேல இருந்தாலும் சரி, ஃபீமேல் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த சிம்டம்ஸ் எல்லாம் காமன் சிம்டம்ஸ் தான். தனித்தனியா அவங்கவுங்களுக்கு மாறக்கூடியது இல்லை. ஆஃப்டர் 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் சொல்ற எல்லா சிம்டம்ஸும் வரலாம், வராம கூட போகலாம். அதை நீங்க அப்படியே தெரிஞ்சுக்கிங்க. இப்ப வந்து பிரஸ்ட் கேன்சர் மேம் வந்து ரொம்ப டீட்டெயிலா பேசியிருப்பாங்க. இப்ப எல்லாருக்குமே இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து திடீர்னு நம்ம உடம்புல ஒரு கட்டி இப்ப வெளியே வந்து ஒரு சிஸ்டோ இல்ல சம்திங் லம்ஸோ ஏதோ ஒன்று வந்துருச்சு அப்படின்னா எடுத்தோன்னா அது கேன்சரா இருக்குமோ, அதை போய் நம்ம வெளியே சொன்னா நம்மள போயிட்டு கேன்சர்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்களோ, நம்ம சர்ஜரி பண்ணிடுவாங்க. அது பயத்திலேயே நம்ம ஒரு 6 மாசம் எங்கேயுமே போறது இல்லை. நம்ம யாருக்கும் சொல்லாம அப்படியே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறோம். வீட்டுல இருக்கிற ஹஸ்பண்ட்ல சொல்ல மாட்டோம், இல்ல வந்து ஒய்ஃப்ல சொல்ல மாட்டோம். நம்மளோட பிரச்சனைய ஃபர்ஸ்ட் வெளியே கொண்டு வரணும். அதை பத்தி நம்மளுக்கு டீட்டெயிலா தெரியாதப்ப நம்ம வந்து அதை சொன்னாதான் அதை பத்தி நம்ம டீட்டெயில் தெரிஞ்சுக்க முடியும். இப்ப பிரஸ்ட் கேன்சர் இப்போ அவங்களுக்கு வந்துட்டு லம்ஸ் ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுல வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாமினேஷன், நீங்க செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கலாம். அது வந்து மூவ்மெண்ட் ஆகுதா, மூவ்மெண்ட் ஆகலையா, அது வந்து எந்த இடத்துல லொகேஷன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க உங்க கண்ணால பார்க்கக்கூடியது நம்ம உடம்புல ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ சிஸ்டோ கட்டியோ இல்ல வந்து மூவ்மெண்டோடையோ இல்ல மூவ்மெண்ட் இல்லாமலோ இருக்கா தான் பார்க்க போறீங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அது வந்து டாக்டர் போய் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஸ்கேன் பண்ணிட்டோ இல்ல பயோப்சி எடுத்தோ சென்ட் பண்ணியோ அடுத்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் நீங்க எந்த இடத்துல நம்ம உடம்புல எது பண்ணாலும் சரி, வெளியே வந்து கட்டி அந்த மாதிரி ஏதோ ஒன்று சம்திங் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை போய் டாக்டர் வந்து போய் பாருங்க. அது வந்து நார்மல் நீங்க எடுத்த உடனே போயிட்டு ஒரு கட்டி ஃபார்ம் உடனே போயிட்டு அது கேன்சரா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவாய்ட் பண்ணிக்க வேண்டாம். அது நார்மல் கொழுப்பு கட்டியா இருக்கலாம், இல்ல வந்து ஏதோ சிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கலாம். அது வந்து நீங்க ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது சரியா கூட போகலாம். பட் பய உணர்வுல அதை நம்ம வந்து அப்படியே விட்டு போக வேண்டாம். இப்ப 40 வயசு லேடிஸ் அவங்க வந்து வரும் அந்த பிரஸ்ட்ல வந்து கட்டி இருக்கும் போது அது வந்து ஏதோ ஃபீவர் வருதான்னு பாருங்க. எதுவா இருந்தாலும் நம்ம உடம்புல வந்து அன்வான்டா ஏதோ growth ஆகும் போதோ இல்ல இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் ஆகும் போதோ எடுத்தோடனே சிம்டம்ஸ் நம்ம வந்து அலாரம் பெல் அடிக்கிற மாதிரி வந்து ஃபீவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும். ஃபீவர் வரும், வீங்கும், ஸ்வெல்லிங் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் கலர் இது சேஞ்ச் ஆகும். அதை பார்த்துட்டு அது இருக்கும்போது டாக்டர் போய் பார்க்கும்போது நீங்க வந்து அந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இப்ப 40 வயசு இருக்கிற லேடிஸ்க்கு வந்து மேமோகிராம் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் வச்சு நம்ம அதை என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப அதுக்கு அடுத்தது வந்து லங் கேன்சர். லங் கேன்சர்னா வந்துட்டு இது வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்கும் வரலாம். காமன் சிம்டம் ஆஃப்டர் 45 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு லங் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
இப்ப மேபி லங் கேன்சர் வந்து நீங்க இப்ப சில பேர் வந்துட்டு நார்மலா வந்து ஸ்மோக்கிங், இப்ப வந்து சில பேர் இப்பதான் வர வர 15 வயசுலயே ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. கண்டினியூஸா வந்து ஒரு 10, 15 இயர்ஸ் 20 இயர்ஸா வந்து கண்டினியூ வந்து ஒரு நாளைக்கு 10 சிகரெட் 5 சிகரெட் நம்ம குடிச்சிட்டே இருக்கும்போது லங்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணி அது கேன்சரா வந்து கன்வெர்ட் ஆகுது. அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மோக்கிங்கை வந்து அவாய்ட் பண்ணுங்க. அது மேல் ஆர் ஃபீமேல் 2 பேருக்கும் காமன் அட்வைஸ் வந்து ஸ்மோக்கிங் பண்றது எடுத்துக்கீங்க. என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து சில பேர் வீசிங் பிரச்சனை இருக்கும், பிரீத் பண்ண கஷ்டப்படுவாங்க. அது வந்து சம்டைம்ஸ் ஒரு 1 or 2 days வந்தா பரவாயில்ல. அவங்க வந்து டெய்லி இரும்பிட்டே இருப்பாங்க. டெய்லி இரும்பிட்டே ஒரு 6 மாசம் ஒரு 8 மாசம் ஒரு 1 year அந்த பிரச்சனை இருக்கும். நியர்பை கிளினிக்ல போயிட்டு டேப்லெட்ஸ் எடுத்துட்டு போய் சரி பண்ணுவாங்க. அப்ப அந்த டேப்லெட்ஸ் போடும்போது உங்களுக்கு சிம்டம்ஸ் குறைஞ்சிரும். திருப்பி 2 or 3 days கழிச்சு நல்லா இருப்பீங்க. திருப்பி 1 week கழிச்சு திருப்பி வரும். நீங்களே உங்களுக்குள்ள ஒரு ஆறுதல் பேசிக்குவீங்க. ஓகே, மழை பெஞ்சிருக்கு, அதனால எனக்கு சளி பிடிச்சிருக்கு, காஃப் வந்திருக்கு, எனக்கு இந்த மாதிரி நான் இந்த இடத்துக்கு டிராவல் பண்ணேன், சாப்பிட்டேன், எனக்கு அதனால வந்து இந்த பிரச்சனை எல்லாம் வந்துருக்கு. நீங்களே உங்களுக்குள்ள ஒரு ஐடியா வச்சுக்கும் போது டாக்டர் எழுதி கொடுக்குற நார்மல் இன்வெஸ்டிகேஷன்ஸ், எக்ஸ்ரே எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஸ்கேன் பண்றதாலும் சரி, அதை சொல்லும் போது அதை நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. அதனால ஃபர்ஸ்ட் தொடர்ந்து ஒரு 6 மாசமா ஒரு 3 மாசமா உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னா அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் எடுத்து பார்க்கணும். டாக்டர் போய் அன்னைக்கு பார்க்கணும். அவங்க என்னதுவாங்க, காஃப் இருக்கு, போய் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னா ஒரு எக்ஸ்ரேல கண்டிப்பா ஒரு நார்மல் எக்ஸ்ரேலயே உங்களுக்கு கேன்சர் இருக்கா இல்ல கட்டி இருக்கா எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அதுலயே வந்து growth வந்து ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப்ல காமிக்கும். அப்நார்மல் ஷேப் ஏதோ இருந்துச்சுன்னா அதுல இருந்து நீங்க ஸ்கேனுக்கோ இதுக்கோ போகலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு லங் கேன்சர் வந்துடுச்சுன்னா லங் கேன்சர்ல இருந்து அது அப்படியே ஒரு இடத்துல லங் கேன்சர் இருக்குன்னா லங் கேன்சர் இருந்து மேபி கோலன் கேன்சருக்கோ இல்ல பிரெஸ்டுக்கோ ப்ரோஸ்டேட்டுக்கோ பரவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இப்ப அடுத்தது வந்து கோலன் கேன்சர் வருவோம். கோலன் கேன்சர் அப்படின்னா இப்ப வந்துட்டு ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கோலன் கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு என்ன அறிகுறி என்னென்ன இருக்கும்? இப்ப எடுத்த உடனே வந்துட்டு சில பேர் வந்துட்டு தொடர்ந்து டைரியா வயித்தால போயிட்டே இருக்கும். அவங்க வயித்தால போயிட்டே இருக்குது, இல்ல திடீர்னு வந்து வயித்தாலே போகல, எனக்கு கான்ஸ்டிபேஷன், எனக்கு வந்து ஒரு 3 மாசமா பிரச்சனை இருக்கு, மோஷன் சரியா போக மாட்டுது, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் போய் டாக்டர் பார்த்தேன், சிரப் கொடுத்தாங்க, சிரப் குடிச்சேன், திருப்பி அப்ப வந்துச்சு திருப்பி வரல. அப்ப டாக்டர் வந்து அப்ப அட்வைஸ், அது ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் மோஷன் வரல, இல்ல மோஷன் வந்துகிட்டே இருக்கு. வர மோஷன்ல நீங்க நல்லா எக்ஸாமின் பண்ணி அதை பார்க்கலாம். நீங்க வர மோஷன்ல எந்தெந்த கலர்ல வருது, ஃபர்ஸ்ட் மோஷனோட கலர் என்ன, அது கலர் வந்து ஏதோ பிளட் கலந்து வருதா, இல்ல கருப்பு கலர்ல வருதா, இல்ல வேற ஏதோ சம்திங் ஸ்மெல் அடிக்குதா, எல்லாம் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து மோஷனுக்கு முன்னாடி, மோஷன் வர்றதுக்கு முன்னாடி ப்ளீடிங் ஏதோ வருதா, இல்ல மோஷன் போனதுக்கு அப்புறம் ஏதோ ப்ளீடிங் வருதா, இதெல்லாம் நீங்க நார்மலா வந்து நீங்க பார்க்கக்கூடியது. நீங்க மோஷன் போனதுக்கு அப்புறம் பார்க்கும் போதே உங்களுக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சலாம். இதை பார்த்ததுக்கு அப்புறம் அது இன்வெஸ்டிகேஷன், இது கொலோனோஸ்கோபி இருக்கு, செக் பண்ணி ரெக்டல் எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க, செக் பண்ணுவாங்க, கோலன் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு சில பேருக்கு வந்து இந்த மாதிரி கோலன் கேன்சர் இருக்கு அப்படின்னா சில பேருக்கு பசிக்கவே பசிக்காது, வயிறு எப்பயுமே உபசமாவே இருக்கும். இப்ப நம்ம வந்து வயிறு உபசம் எப்பயுமே அது வந்து நம்ம ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜ்ல எப்படின்னா நம்மளுக்கு கோலன்ல வந்து அதோட நார்மல் ஃபங்க்ஷன் இல்லாதப்ப, வயிறு அதுக்கப்புறம் வந்து குடல்ல வந்து நார்மல் ஃபங்க்ஷன் இல்லாதப்ப அது வந்து ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போகும்போது நம்ம வயிறு ஃபுல்லா தான் ஃபீல் ஆகும். நம்ம சாப்பிட பசி ஏற்படுத்தாது, வயிறு எப்பயுமே பசியே வராது, வயிறு அப்படி எப்பயும் ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்துகிட்டே இருக்கு. இல்ல திடீர்னு வந்து வெயிட் லாஸ் ஆகுது, டெய்லி வெயிட் செக் பண்ண போறீங்க, வெயிட் செக் பண்ணும்போது திடீர்னு வந்து ஒரு 1/2 kg ஒரு 1 kg குறைஞ்சா பரவாயில்ல, ஒரு 1 monthக்கு தொடர்ந்து ஒரு 10 கிலோ எல்லாம் குறையுது அப்படின்னா கண்டிப்பா வந்து அடுத்த இன்வெஸ்டிகேஷன் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். அதுக்கு அடுத்து வந்து ஓவரின் கேன்சர் வந்து இப்ப நார்மலா வந்துட்டு பெண்களுக்கு எல்லாம் வரக்கூடியது, 55 வயசுக்கு மேல வரவங்களுக்கு அது வரும். இப்ப வந்து சில பேருக்கு வந்து இந்த பெல்விக் ரீஜன்ல அப்டோமன்ல வந்து பெயின் இருக்கு, வலி ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப வந்து ஃபீல் வந்து ரொம்ப டல்லா ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து யூரின் போகும்போது நல்லா எரிச்சல் வர்றது, பெயின் வர்றது, ப்ளீடிங் வர்றது, அதெல்லாம் அதோட ஸ்டேஜ் சிம்டம்ஸ் அதுல இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து செர்விக்கல் கேன்சர் வந்து நம்மளோட வெஜினல் ஏரியால ப்ளீடிங் வந்தாலோ, இல்ல வந்து அதுக்கு இடத்துல வலி இருந்தாலோ, இல்ல பெட்ல வந்து யூரின் கலந்து வந்தாலோ நம்ம வந்துட்டு அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் மேம் வந்து சொன்னாங்க, பேப் டெஸ்ட் சொன்னாங்க. பேப் டெஸ்ட்னா ஒண்ணும் இல்லை, அந்த பேப் டெஸ்ட் மூலமா உங்க வந்து செர்விக்கல்ல ஒரு செல்லை மட்டும் எடுத்துட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க.
அது வந்து ஒரு 3 சைக்கிள் மாதிரி இருக்கும், 3 years ஒன்ஸ் பண்றது. அதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது நீங்க அது மூலியமா வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை தொந்தரவு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இது நார்மலா வந்துட்டு ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க நார்மலா 6 மாசத்துக்கு ஒருத்தர் இல்ல 1 yearக்கு ஒருத்தர் எடுக்கிற நார்மல் பிளட் இன்வெஸ்டிகேஷன் பிளட் டெஸ்ட்லயே நம்ம எல்லாமே இது கண்டுபிடிச்சிக்கலாம். ரொம்ப பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து கேன்சர் வந்து ஸ்கின்ல கூட பரவக்கூடிய ஸ்கின் கேன்சர் கூட இருக்கு. அது நார்மலா நீங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சில இது வந்து ஸ்கேல் அப் மாதிரி அப்படியே உறிஞ்சி வரும், ஆறாது. அதுக்கப்புறம் வந்து பார்டர்ல வந்து ரொம்ப திக்கா இருக்கும், ஹார்டா இருக்கும், நார்மல் ஸ்கின் இருக்காது. இந்த வறண்டு போன மண்ணு அந்த களிமண் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ப்ரௌனிஷ் பிளாக்கிஷ் கலர்ல இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த இன்வெஸ்டிகேஷன்லாம் நீங்க எடுத்து பார்க்கும்போது எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வரைக்கும் இப்ப எல்லா கேன்சருக்குமே சிம்டம்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. இப்ப நார்மலா வந்துட்டு நீங்க ஏன் நான் ஃபுல் பாடி செக்அப் பண்ண சொல்றேன், எதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு செக்அப் பண்ண சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு நார்மலா ஒரு பிளட் இன்வெஸ்டிகேஷன் எடுக்கிறீங்க, அதுல வந்து நீங்களே பார்த்தாலே தெரியும், WBC இருக்கும், அதுக்கப்புறம் வந்து HP இருக்கும், பிளேட்லெட்ஸ் எல்லாம் இருக்கும். இப்ப வந்து நம்ம உடம்புல வந்து ரத்தம் வந்து ஒரு 12 இருந்து 14 வரைக்கும் நம்ம நார்மல் உடம்புல இருக்கும். வயசானவங்களுக்கு ஒரு 8 இருந்து ஒரு 10 வரைக்கும் இருக்கும். திடீர்னு சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6, 5, 8, 6ன்னு இருக்கும். அதை போய் டாக்டர் கேட்பீங்க, டாக்டர் வந்து சரி பிளட் நம்ம டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணலாம், இல்ல வந்து டேப்லெட்ஸ் எடுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது திருப்பி ரிப்பீட்டடா நம்ம டெஸ்ட் நம்ம எல்லாமே சாப்பிட்டு டேப்லெட் சாப்பிட்டு திருப்பி ரிப்பீட் பண்ணும்போது திருப்பி வந்து HP கம்மியாகும். இதெல்லாம் நம்மளுக்கு அலாரம் சிம்டம்ஸ். HP கம்மியானாலோ இல்ல வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு பிளேட்டெல்ஸ் வந்து 5 lakhs வரைக்கும் இருக்க வேண்டியது, 4 lakhs இருக்க வேண்டியது, அது திடீர்னு ரொம்ப லோவா இருந்தாலோ இல்ல அதிகமா இருந்தாலோ இல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகமா இருந்தாலோ இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு அலாரம் அடிக்கிற மாதிரி, இதெல்லாம் உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அது கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றது. அதனால எல்லாருமே வந்து பிளட் இன்வெஸ்டிகேஷன் எடுத்து பாருங்க, ஃபுல் பாடி செக்அப் பண்ணி பாருங்க. நார்மலா எடுக்கிற டாக்டர் அட்வைஸ் பண்றது, இப்போ ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்க சொன்னாலோ இல்ல வந்து ஒரு அப்டோமன் ஸ்கேன் பண்ண சொன்னாலோ இல்ல வந்துட்டு எங்கேயோ வலி இருக்கும் போது ஏதோ எடுக்கும் போது கண்டுபிடிச்சிக்கலாம். சார் வேற எதுவும் டவுட்ஸ் ஏதோ இருக்குங்களா சார்? தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் time and giving good definition to the cancer, sir. Thank you, sir. Madam, we move on to Dimple Raj, madam. Hello, madam? sir. Yes. Sir, சொல்லுங்க. Madam, we can start the session, madam. Sure. First of all, thank you, and first of all, Rombo Nandri Solno to give me an opportunity to come and talk here. Innun or chinna request. Chennai has been my home for past 26 years. Born brought up north, but Chennai da என்னோட வீட் past 25 years. So first time மன்னிப்பு கேக்குறேன் ஏதாவது பேசும்போது, so please மன்னிச்சிருங்க. I can talk in Tamil very fluently whatever happened, but first time மன்னிப்பு கேக்குறேன். ரெண்டாவது, thank you very much, it was very informative for me also. itne doctor the lady doctor இருந்தாங்க, Dr. Karthik, and then I saw Dr. Vikram also. So கொடுத்தது அந்த சின்ன நம்ம சொல்லலாம் information was very informative. I am a cancer survivor, and the invite la edana mari I am and I will. I am a cancer survivor and I will fight cancer. So my few I would say sharings or what I have gone through, I would just like to let you know. ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் முன்னாடி, ஆக்சுவலி ஒரு வருஷம் கரெக்டா ஆகல, ஃபெப்ரவரி எண்ட்ல தான் எனக்கு கேன்சர் டயக்னோஸ் பண்ணாங்க. இட் வாஸ் ஸ்டேஜ் 1A. ஐ ஹேட் யூட்ரஸ் கேன்சர். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை கேட்கும்போது அந்த பயம் அந்த ஃபியர், ஐயோ கேன்சர்னா போயிடும்னு அர்த்தம். ஸோ we have to be mentally strong. Of course, Dr. Vikram and Dr. Karthik Sonamari, physically fit. The other Dr. Rajni also, she said, physically you have to be strong, mentally strong, complete family support irukrom. So, நீங்க யாராவது கிட்ட பேசும்போது ஹைட் பண்ண வேண்டாம். ஸோ நீங்க எவ்வளோ ஓப்பனா பேசுவீங்க அவ்வளோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓப்பனா இருந்து எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது. பட் ஐ வில் கிவ் யூ அ குவிக் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. இவனோட அம்மா இறந்துட்டாங்க 41 இயர்ஸ்ல, சேம் யூட்ரஸ் கேன்சர். இவனோட அப்பா இப்போ ஒரு பெரியவங்க மிஸ்டர் SSV சொன்னாங்க that he has prostate. So my father continues with a prostate cancer. He was diagnosed at stage 1.
17 years 17 வருஷமா அவங்க கேன்சர் கிட்ட சண்டை தான் போட்டுட்டே இருக்காங்க. பட் இன்னும் he is having that drive that நான் ஃபைட் பண்ணோம். கேன்சர் தானே, இப்போ கோவிடே பார்த்தாச்சு, என்னப்பா கேன்சர் அந்த மாதிரி இப்போ சிச்சுவேஷன். ஸோ he is there and today I was diagnosed with cancer almost 1 year. But one of the questions here in the group was asked. I would not say cancer is hereditary. இது hereditary கிடையாது, பயப்பட வேண்டாம். It is just that you are more prone to it. So சில பேர் சப்போஸ் 10 பேர்ல இருந்தும் சில பேருக்கு ஃபேமிலி ஹிஸ்டரியில இருக்குன்னா உங்களுக்கு கேன்சர் வந்து ஆகுமா, அப்படி கிடையாதுங்க. இது மென்டல் பிளாக். பட் நீங்க இன்னொரு ஓவரா என்ன சொல்லணும், ப்ரோஆக்டிவா கொஞ்சம் மைண்ட் ஓப்பனா வச்சுட்டு யூ ஷுட் டூ யோர் செக்ஸ் பிஃபோர். என்னன்னா யூ ஷுட் டூ ஒரு பேசிக் செக், CA 125. தட் இஸ் அ check, basic check for a cancer cells in your body. We have approximately 47 to 48 trillion cells in your body. Few cancer cells should not overrule, but at the same time CA 125 test பண்ணனா உங்களுக்கு டப்புன்னு தெரிஞ்சிரும் what is the status of cancer. In fact, my brother, my anna, my manni, both of them, one is a surgeon, the other is a another doctor, but they had suggested me. So when I crossed 30 வயசுக்கு அப்புறமா every year I'm getting all my checks done. Last check for the 2017, 3 years I missed my check, and 2020 was the year when I was diagnosed with cancer. So my request here is பொண்ணுங்கள் எல்லாம் who are crossing the age of 30 or 35, very simple test. One is you should do cancer CA 125. லேடிஸ் தெரிஞ்சவங்க சில பேர் சொல்லியிருக்காங்க முன்னாடியே. ஒன் இஸ் பேப் ஸ்மியர், செகண்ட் இஸ் மேமோகிராம். நோபடி எல்ஸ் வில் நோ யோர் பாடி அதர் தென் யூ. ஸோ நீங்க உங்களுக்கே தெரிஞ்சிருவோம் ஏதாவது எப்நார்மல் இருக்கானா. சப்போஸ் இன் கேஸ் யூ ஃபீல் தெர் இஸ் அன் அன்வான்டட் growth in your body, or if you feel there is something abnormal, தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் there is something wrong. In case you have this doubt, all you have to do is just do a CA 125 test. அந்த டெஸ்ட் பண்ணா அதிலே கரெக்டா தெரிஞ்சிருவோம் whether உங்களுக்கு கேன்சர் இருக்கா and எந்த ஸ்டேஜ்ல இருக்கு. At the same time, I would say stay positive. உங்க மைண்ட் செட், your heart should speak. You should stay positive. இருந்தா இருந்தாலும் did we ever think, நம்ம எத்தனை வருஷமா இருக்கோம், did we even think கோவிட் இந்த மாதிரி வருமா? கிடையாது. ஸோ அதே மாதிரி ஸோ கோவிடே இப்போ வந்து பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். வாட் இஸ் கேன்சர்? ஸோ அந்த மைண்ட் செட்ல நீங்க இருக்கணும். கேன்சரா வாப்பா, திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் another fever, I would say, or another disease which I'm going through. But you can easily overcome if it is timely detected. As one of the doctors also said, minute you feel there's something abnormal in your body, please go for a checkup. This is what I wanted to say. And I also wanted to say active ah irukanum, body active ah irukanum, mind healthy ah irukanum, and you will overcome this disease. So there is nothing which is impossible. All you have to do is proactive ah, number conscious ah, you have to take care of your body. If you know something abnormal, highlight, escalate, meet doctors. ஹைட் பண்ணாதீங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு ஹைட் பண்ணாதீங்க. தேர் இஸ் நத்திங் ராங். நீங்க பேசலாம், அப்பா அம்மா கிட்ட பேசலாம், பசங்க கிட்ட பேசலாம். எவ்வளோ பேசினா உங்களுக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ ஐ வாஸ் வெரி ஓப்பன். ஸோ திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த திங் ஐ வுட் சே வென் ஐ கேன், யூ கேன் as well. Age plays a very important role. Early detection plays a very important role. After having all this done, man போகாதீங்க. Please remember insurance. So entire treatment le காசு நிறையவே செலவாகும். I am an experienced person. I am struggling for that. So please get yourself insured. It is never late to get yourself insured. And that's it, I would say. And if anybody needs any kind of help or information to check or ask, please feel free to ask, and I'm here. And again, once again, to Helpage and to Mr. Muthukrishnan, Rumbo Nandri. And I see so many Perivang India, all elderly people. So I would also need your blessings. And anything, anytime, please let me know. Thank you very much. Thank you, ma'am. Thank you. Sir, நான் மேடத்துக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ப்ளீஸ் கேளுங்க சார். நீங்க ரொம்ப ஆக்டிவா கேக்குறீங்க, நான் அந்த மூணு பேருக்கு பார்த்தேன். ப்ளீஸ் கேளுங்க மேடம். சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் நீங்க ரொம்ப அழகா இந்த வியாதி இப்படி வந்தா தைரியமா இருக்கணும், எதையும் ஹைடு பண்ணக்கூடாது.
ஆக்டிவா இருக்கணும்னு ரொம்ப என்கரேஜிங்கா பேசுனீங்க. ஐ இஸ் குவைட் டிஃபரெண்ட். ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல் டு யூ. நம்பர் 1. நம்பர் 2, உங்களோட பேச்சு எனக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தது. I am also like your father. I am 75 years old. My best wishes and ஆசீர்வாதங்கள் to you for a very long healthy life. அது அப்படி சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. Live long. ரொம்ப God bless you. Don't worry. God bless you with all fortunes. Thank you. நன்றி சார். Thank you. நன்றிமா. God bless you. Thank you sir. Thank you மேடம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் அவேர்னஸ் வந்து க்ரீப்பான் வந்து எல்லா ஒரு 10 இயர்ஸாக வந்து பேலியேட்டிவ் கேர் இன்ஸ்டியூஷன் ஆகட்டும், நம்ம கேன்சர் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும், ஹெல்பேஜ் ஆகட்டும் பண்ணிகிட்டே இருக்கோம். பட் என்னன்னா யூஸ்வலாக எங்கள் மீட்டிங்கில் மேடம் பொதுவாகவே ஒரு 50 to 60 பீப்புள் வருவாங்க. பொதுவாகவே இந்த கேன்சர் அப்படின்ற ஒரு அவேர்னஸ்ன்னு போட்டோம்னாவே பெரும்பாலும் பேர் ஜாயின் பண்ணுறதில்ல. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ஒரு பயம், என்னன்னா ஏதாவது கேட்டுட்டா நமக்கு அதை பற்றி ஒரு பயம் வந்துருமோ, ஏதாவது நோய் வந்துருமோ அப்படின்றனாவே ஜாயின் பண்றதே கிடையாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஏர்லி டிடெக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் கீப் ஆன் இந்த மீட்டிங் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டிம்பிள் ராஜ் மேடம் அண்ட் டாக்டர்ஸ் ஆல்சோ. ஏன்னா டாக்டர்ஸ் எவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க கிளினிக்ல சொல்றாங்க, பப்ளிக்ல சொல்றாங்க, மீடியால சொல்றாங்க, எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு கேன்சர் சர்வேரா இருந்து அவங்களோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை நான் முதல்ல அவங்கள்ட்ட சொல்றேன், வீடியோ கூட வேணாம் மேடம், ஆடியோல கூட பேசக்கூடாது. இல்லை வி வாண்ட் டு சே தட் நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பர்சனல் லைஃப்பை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டாக்டர் பானுப்பிரியா மேடம். ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, நம்ம கேன்சரை பற்றி ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் டாக்டர் விக்ரமன் சார் இஸ் மதுரை. அவர் வந்து மதுரையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்எம்பி ட்ரஸ்ட் வந்து சென்னை அண்ட் மதுரவாயில் அண்ட் ஸ்ரீபெரும்புத்தூர் அண்ட் மதுரையில் அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்குது. எல்லா இடத்துலையுமே அவங்க பேலியேட்டிவ் கேர் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. கேன்சரால் கைவிடப்பட்டவங்க ரொம்ப டெர்மினலி இல் பேஷண்ட்ஸை வந்து கவனிக்கிறது, அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கறது இதில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் டு த டீம், ஆர்எம்பி டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறோம். அதர் பீப்புள்ஸ் ஆல்சோ ஜாயின் கஸ். இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து சீனியர்ஸ் கொஞ்சம் ஜாயின் பண்ணாலும் மேடம் அவங்க எல்லாம் ஒரு அசோசியேஷனுடைய பிரசிடென்ட்ஸு, செக்ரட்டரிஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த மெசேஜை வந்து வேற லெவலுக்கு அவங்க வந்து ரீச் பண்ணுவாங்க, இந்த அவேர்னஸை ரீச் பண்ணுவாங்கன்றது எங்களோட நம்பிக்கை. இதை குறித்து அடுத்த ஈவெண்ட்டாக நம்ம 7th அன்னைக்கு ஒரு வாக் வச்சிருக்கோம் சார், விர்ச்சுவல் வாக் ஃபார் கேன்ஸ்டாப் என்ஜிஓட சேர்ந்து ஹெல்பேஜும் சேர்ந்து அந்த கேன்சர்ஸை அவேர்னஸ் வாக்குன்னு சொல்லி விர்ச்சுவல் வாக் அவங்க இடத்துலேயே நடந்துக்கிட்டு நம்மளுக்கு ஒரு போஸ்டர்ஸோ ஒரு பிக்சர்ஸ் அனுப்புகிற மாதிரி ஒரு கேன்சர் அவேர்னஸ்க்காக ஒரு வாக் பண்ணுறோம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வராதவங்களுக்கு திருப்பி வி வில் ஷேரிங் த டீட்டெயில்ஸ். ஆன் 7th வாக்கில் வந்து வி வில் பி ஷேரிங் த்ரூ வாட்ஸ்அப்பில் வி வில் மீட் யூ சார். தேங்க்யூ. எனி அதர் கொஸ்டின்ஸ் வில் பி தேர் சார்? சார் ராமசாமி சார், சார் மியூட்ல இருக்கீங்க சார், மியூட்ல இருக்கீங்க சார், மியூட்ல இருக்கீங்க. இப்போ சொல்லுங்க சார். ஒன் क्वेश्चन. அதாவது நான் வந்து என்னுடைய மிஸ்ஸஸ் இஸ் அ பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட். என்னுடைய மிஸ்ஸஸ் அவங்களுக்கு இயர்லியராகவே டிடெக்ட் பண்ணிட்டோம். அது பிரஸ்ட் கேன்சர் இயர்லியராகவே டிடெக்ட் பண்ணதுனால இந்த கீமோதெரபி அண்ட் ரேடியோதெரபி எல்லாம் கொடுத்து சி இஸ் நவ் ஆல் ரைட். 5 years கண்டினியூஸாக அந்த டேப்லெட் சாப்பிட சொன்னதை சாப்பிட்டாங்க. அதை சாப்பிட்டு இப்போ அவங்க சி இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். பட் அந்த ஒரு கை பிரஸ்ட் கேன்சர்னால எந்த சைடு கேன்சர் இருந்தோ அந்த சைடு கை வீக்கமாகவே இருக்குது. அது அந்த வீக்கமே போகல. அது அப்படி நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. அந்த வீக்கம் போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. இந்த கேன்சர் இயர்லியரா ட்ரீட் பண்ணதுக்கு காரணம் டாக்டர் கவிதா. ஷீ இஸ் அ சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட். கவிதா, அனதர் திங் இஸ் ஷீ இஸ் மை டாட்டர் இன் லா. ஸோ மாமியார் தான் மருமகளுக்கு இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டும் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணினாங்க. இப்போ ஷீ இஸ் ஆல் ரைட். அந்த 5 years கண்டினியூஸாக சாப்பிட்ட மெடிசனை இப்போ நிறுத்திட்டாங்க. அந்த 5 years போகிறோன்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் சம் டயர்ட்னஸ் அது எல்லாம் இருக்குது. அவங்க ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் ஆல்சோ. ஸோ எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வி ஆர் மேனேஜிங். ஷீ இஸ் ஆல்சோ நவ் ஆக்டிவ். அதை இந்த தகவலை சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் கூறுறேன். ஒரு பேஷண்ட்டினுடைய ஹஸ்பண்டுங்கிற முறையில் நான் இதை உங்களுக்கு தெரிவிக்கிறது கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எக்ஸலன்ட் சார். ஸோ இது ரொம்ப
பெரிய விஷயம். ஏன்னா சாருடைய இது பார்த்தீங்கன்னா ஃபார்மர் டீன், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட ஃபார்மர் டீன் அவரு. ஸோ எல்லாருமே அவங்க வீட்டில் டாக்டர்ஸ் மோஸ்ட்லி. ஸோ எங்களுக்காக இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ ரொம்ப நன்றி சார். ராஜாராம் சார் இருக்கீங்களா? Thank you, sir. Thank you. We wind up with meeting. Any other questions will be there? Arulmudi madam. முகேஷ் சார், நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லி எல்லாம் எல்லாரும் தாராளமா சார். எனக்கு கேட்டு செய்யணும். இந்த அருமையான செமினாரை ஏற்பாடு செய்த ஹெல்பேஜ் இந்தியா, மிஸ்டர் சிவகுமார், மிஸ்டர் முத்துகிருஷ்ணன், மிஸ்டர் எட்வின் அவங்களுக்கும், அவங்களோட சேர்ந்து ஜாயின் பண்ண இந்த எம்ஆர்டி ஹாஸ்பிட்டலுக்கும் வந்திருந்த 3 டாக்டர்களும் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப புரியும்படியா ரொம்ப அழகா இருந்தது. டவுட் எல்லாம் ரொம்ப அழகா கிளியர் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மேடம் ராஜ், அவங்க நேம் தெரியல, கடைசியா பேசினாங்க இல்லையா, அவங்க ரொம்ப ஃப்ராங்கா ரொம்ப அருமையா சொன்னாங்க. இதை பத்தி கவலைப்பட வேண்டாம், என்கரேஜிங் பேசினாங்க. எக்ஸலண்ட். அதனால இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்க கலந்துட்டவங்களுக்கு ரொம்ப இதுதான், ரொம்ப ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. அதனால என்னுடைய தேங்க்ஸ் உங்க அனைவருக்கும். ஹெல்பேஜ், எம்ஆர்டி ஹாஸ்பிட்டல், 3 டாக்டர்ஸ், அந்த மேடம் ராஜ், அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். அருமையான ப்ரோக்ராம். தேங்க்ஸ் ஹெல்பேஜ் இந்தியா, மிஸ்டர் முத்துகிருஷ்ணன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, sir. I have some information for this. Thank you, sir. Thank you for. Thank you, madam. Thank you, sir. We will wind up the meeting. Thank you, madam. Another meeting we will meet you. Thank you. Okay. God bless you all. Thank you, sir. Thank you, sir.